வம்பு தும்பு செய்கின்ற பொல்லாதவன், கடவுள் போல் கவலைகள் இல்லாதவன், ஒளிந்து ஒளிந்து போக்கு காட்டி ஓடுகின்ற கண்ணனே, புன்னகை மன்னனே. ஜிஞ்சலி ஜிஞ்சலி ஜி. எங்க போற? போகலான்னு பார்த்தா கூட விட மாட்டேங்கிறானே. என்ன தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஜோடியா எங்கடா உட்கார விட்ட? என்ன இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்கிற போல இருக்கு. இப்படி நொந்து போய் உட்கார்ந்துருக்கேன் பூரா உனக்கு நல்ல மூடுல இருக்காயின்னு அர்த்தமா? சரி, என்ன பிரச்சனை? தூக்கி போடுறான், ஓடி போய் எத்தனுவானா? நீ போடு, நான் பாத்துக்கிறேன். அப்ப போயிட்டு வந்த அழகானா? ஹாய் முருகேஷ், எவ்வளவு பார்த்தான்னு தெரியல, பின்னாடியே போயிட்டான். தூக்கி போடுறான், ஓடி போய். ஒரே தெருவில் 3 வீட்டில் திருடிய திருடனை போலீசார் வலைவீசி தேடுகின்றனர். ஆமா, நீ ஏன்டா இப்படி குறுகுறுன்னு பாக்குற? எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. எந்த தெருன்னு சொன்ன? நம்ம நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும்னு அவன் நினைச்சிட்டு இருப்பான். ஆனா அவன் நாசமா போனதுக்கு காரணமே அவன் நல்ல மனசுதான்றது அவனுக்கு லேட்டா தான் புரியும். ஃப்ரிட்ஜ்ல இந்த முட்டை எடுத்தது அவன் ஐயோ கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அப்படியே கேஷுவலா போய் எப்படி மெயின்டைன் பண்ற மட்டும். எப்படிமா சாதா முட்டையா வளர்ந்த முட்டையா? வெளியே வேற மீன் வச்சுட்டு போறாங்களே, நீங்க நம்ம வீட்டுல வாங்குவாங்களா? வாங்கினா சூப்பரா இருக்குமே. ஐயே தம்பி, மீன் வாங்குவீங்களா இன்னைக்கு? எங்களுவையா வாங்குவையா? சூப்பரா இருக்குறாம். வெளியே வேற மீன் வச்சுட்டு போறாங்களே. ஓசரி சோறு கிடைச்சா உட்காந்து கட்டு கட்டுறாயா? மான மரியாதை சூடு சொன்ன எதுவுமே இல்லை. மண்ணில் நமக்கு சோறு போதும், வேறு எதுவும் வேண்டுமோ? சார் அங்க பாருங்க எவ்வளவு அழகா போட்டு தூங்குது. நான் வேணா எடுத்து மடியில உட்கார வச்சு தூங்க வைக்கவா? இருக்க மாட்டேனா? சரி ஓகே, இப்ப தூங்கட்டும், அங்கேயே தூங்கட்டும், பரவாயில்ல. எனக்கு இருக்கிற ஒரே சொத்து இவன் தான். இவன் இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? ஒத்த ரோசா, பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நன்றிங்க. ரொம்ப மரியாதை கொடுத்துட்டாவ. ஒத்த ரோசா. டேய் அடிக்கட்டோனே, இப்படி பப்பரப்பான கிடக்குறிய அசிங்கமல்ல? மூறா. எத நானே வெயில்ல வெந்து நொந்து போய் வந்திருக்கேன். மூறாதான் போய வேலையை பார்த்துக்கிட்டு. உனக்கெல்லாம் சோறு போட்டு என்ன பிரயோஜனம்? ஊர்ல போய் பாரு, எல்லாரையும் கோழி வளர்த்து, நாய் வளர்த்து, பூனை வளர்த்து, ஆடு வளர்த்து, அத்தனை வீடியோ எடுத்து போடுறாங்க. அம்பட்டும் ட்ரெண்டிங் ஆயிருக்கு. உங்களுக்கு சோறு போட்டு ஒரு பிரயோஜனம் இல்ல. இனிமேல் உனக்கு சோறு வேணும்னா நீ வீடியோ நடிக்கணும். நடிச்சா மட்டும்தான் உனக்கு சோறு, இல்ல ஒண்ணும் கிடையாது. எப்படி சௌரியா? ஒரு பூனைக்குட்டி வந்துட்டு வாய் திறந்து பேசி இருக்கிற ஒரு அதிசயமான வீடியோ தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல வெளியாகி வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, இந்த பூனைக்குட்டி வீடியோவானது நம்ம எல்லாரையுமே பிரமிக்க வச்சிருக்கு. அந்த அழகான வீடியோவை நீங்களே பாருங்க. ஓ ஓ